ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழங்களை சாப்பிட்ட பிறகு, அதாவது ஒரு சில பழங்களை நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னென்ன பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது, அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பெரும்பாலும் நம்மள பல பேருக்கு பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கும். ஆனால் இது ஒரு தவறான செயல் என்பதை அவர்கள் அறிவதில்லை. ஆனால் பெரும்பாலும் பல பேருக்கு பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கும். ஆனால் இது ஒரு தவறான செயல் என்பதே ஆய்வுகள் கூறுகிறது. எனவே இந்த பதிவில் என்னென்ன பழங்கள் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது என நிபுணர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்னென்ன பழங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதால் உங்கள் உடலுக்கு என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படுது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம எடுத்து சொல்லி போகிற தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழத்தை சாப்பிட்ட பிறகு நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது. அதாவது வாழைப்பழத்தில் மாங்கனீசு மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. எனவே வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடல் நலம் பாதிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறாங்க. எனவே நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் குறைந்தது ஒரு 20 மினிட்ஸாக நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது. தர்பூசணியில் அதிக அளவில் நீர் சத்து உள்ளது. இதனை நீங்கள் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடித்தால் செரிமான பிரச்சனை ஏற்படுவதோடு வயிற்றில் வீக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி பழத்தை நீங்கள் மதிய வேளையில் மட்டுமே நீங்கள் உட்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தில் உள்ள என்சைம்கள் நீங்கள் தண்ணீர் குடிப்பதனால செரிமான அமைப்பை பாதிக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது. பப்பாளி பழத்தில் பேப்பைன் என்கிற என்சைம் உள்ளது. எனவே இது பப்பாளியை சாப்பிட்டதுமே தண்ணீர் குடிப்பதனால வயிறு மந்தமாகுவதோடு வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே பப்பாளி சாப்பிட்ட பிறகு நீங்கள் தண்ணீர் அருந்துதல் கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. அதாவது அன்னாச்சி பழத்தில் புரோம்லைன் என்ற என்சைம் உள்ளதால் இவற்றை நீங்கள் சாப்பிட்டதும் நீங்கள் தண்ணீர் குடிப்பதனால வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே நீங்கள் அன்னாச்சி பழம் சாப்பிட்டப்ப தண்ணீர் குடித்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு பழத்தில் அமிலத்தன்மை அதிகமாக உள்ளது. எனவே ஆரஞ்சு பழத்தை உட்கொண்ட பிறகு தண்ணீர் குடிப்பதன் மூலம் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பழம், அதாவது ஆப்பிளில் பிக்டின் என்ற நார்சத்து அதிகம் உள்ளது. எனவே ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்டதும் தண்ணீர் குடிப்பதனால வயிற்றில் வீக்கம் உண்டாவதோடு மந்தமான ஒரு உணர்வுமே ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இப்போ பார்த்த இந்த பழங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் தண்ணீர் குடிப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ், அதாவது வயிற்றில் ஒரு அசௌகரியமான ஒரு ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுமே. எனவே இப்போ பார்த்து இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டதும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் குடிப்பதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் குடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Okay friends, thank you.